இப்பொழுது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு மறுப்பளிக்க டாக்டர் வில்லியம் கேம்பலை அழைக்கிறேன். டாக்டர் நாயக் சரியான சிக்கலில் என்னை மாட்டிவிட்டிருக்கிறார். ஆனாலும் குரான் சம்பந்தமான அவருடைய விளக்கங்களில் எனக்கு திருப்தி இல்லை. அலக்காவும் முதுகாவும் இன்னும் பெரிய பிரச்சனைதான். ஆனால் அது அவர் கருத்து, இது என் கருத்து. கடைசியாக கலைந்து செல்லும் போது அவரவர் சிந்தித்து பாருங்கள். மார்க் சுவிசேஷத்தில் வரும் விஷ பரிசோதனை பற்றியெல்லாம் பேசி உண்மையான கிறிஸ்துவர் ஒருவரை கூட சந்தித்ததில்லை. அப்படி ஒருவர் இருந்தார், ஆனால் அவரை இங்கே கொண்டு வர முடியாது, ஏனெனில் அவர் ஏற்கனவே தேவனளவில் போய் சேர்ந்து விட்டார். அவர் பெயர் ஹெரி ரென்க்ளிஃப். தெற்கு மொராக்கோவில் ஒரு ஊரில் வசித்து வந்தவர். அவரை அவரது நண்பர் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒருவர் அவரை விருந்திற்காக அழைத்தார். அவர் மனைவியையும் மகனையும் கூட அழைத்து வரச் சொல்லி இருந்தார். நமது நண்பரும் அதை ஏற்றுக்கொண்டார். அப்போது யாரோ ஒருவர் கதவை தட்டி, உங்கள் சாப்பாட்டில் விஷம் கலந்திருக்கிறது என்றார். இப்போது வாசித்துக் காட்டிய அதே விஷப்பரீட்சை வசனத்தைத்தான் ஹாரியும் சுட்டிக் காட்டினார். போவதென்று முடிவுக்கு வந்த மட்டும் போயே தீருவேன் என்றார். விருந்துக்கு அழைத்த நண்பரோடு சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தபோது குஸ்குஸ் உணவு பரிமாறப்பட்டபின் விருந்து தருபவர் கவனிக்காத நேரத்தில் தட்டுகளை மாற்றிவிடலாமா என்று பார்த்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே அவர் அதை புசித்தார். அவர் மனைவியும் புசித்தார். அவரால் அதிகமாக உண்ண முடியவில்லை. மகனுக்கு ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஹாரி சாப்பிட்டார். அன்று இரவு அவருக்கு வயிற்று வலி வந்தது, இரத்தவாந்தியும் வந்தது. ஆனாலும் பிழைத்துக் கொண்டார். 2 நாட்களுக்கு பிறகு விருந்தளித்தவரின் வீட்டுக் கதவை தட்டினார். கதவை திறந்தவருக்கு ஹாரியை பார்த்த அதிர்ச்சியில் முகமெல்லாம் வெளுத்து விட்டது. அவர் அளித்த விருந்துக்கு ஹாரி நன்றி சொன்னார். ஆகவே ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் இதை சொன்னேன். அது மட்டுமல்லாமல் இயேசு யூதர்களுக்காக மட்டும் அனுப்பப்பட்டதாக சொன்னீர்கள். யூதர்களிடத்தில் மட்டுமே போங்கள், புற ஜாதியினரிடம் போக வேண்டாம். சரி, குரான் கூட மரியாளை பற்றி பேசுகிறதே. அவர் சொல்கிறாரே, எந்த ஒரு ஆண்மகனையும் நான் அறியேனே. மேலும் குரான் 19வது சூரா 21வது வசனத்தில், நாம் அக்குழந்தையை மக்களுக்கு சான்றாகவும் கருணையாகவும் ஆக்குவதற்காகவே இவ்வாறு செய்கிறோம் என்று. மத்தேயு 4:9, ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதங்களை அபிஷேகம் பண்ணினாள். அவர் சொன்னார், எங்கு எப்போது இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்படும் போதும் இந்த ஸ்திரீ செய்ததும் பிரஸ்தாபிக்கப்படும். மேலும் மத்தேயு 28 இயேசுவானவர் வானத்தை நோக்கி ஏற ஆயத்தமாக இருக்கையில் அவர் சொல்கிறார், உலகம் அனைத்தும் சென்று இந்த சுவிசேஷத்தை போதிப்பீராக. ஆனால் இது முரண்பாடு அல்ல. யூதர்களிடத்தில் மட்டுமே செல்வீராக என்று அவருடைய சீடர்களுக்கு அவர் சொன்னது உண்மை. ஏனெனில் அது யூதர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாய்ப்பு. பைபிளில் ஒரு கதை உண்டு. கதை என்று சொல்லக்கூடாது அல்லவா, அது ஒரு சரித்திரம். இயேசு அத்தி மரத்தடியில் வருகிறார். அந்த அத்தி மரமே 3 ஆண்டுகளாக பழம் தரவில்லை. அதனால் அப்படி சொல்லப்பட்டது. நான் அதை பிடுங்கி எறியவா? இயேசுவின் பதில், இல்லை. மேலும் 1 வருடம் அப்படியே விடுங்கள், அது செழிப்படைந்து பழம் தருகிறதா என்று பாருங்கள். இவை இஸ்ரவேலை சுட்டிக்காட்டி சொல்லப்பட்ட ஓமான கதையாகும். அவர்களுக்கு அவர் 3 ஆண்டுகள் போதித்தார், மேலும் ஒரு அரை ஆண்டு போதிப்பார். ஆனால் வேறு பல கதைகளும் உண்டு. மேலும் அவர் சொன்னார், எல்லாம் சரி, அந்த ஆசீர்வாதம் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு புறஜாதியருக்கு கொடுக்கப்படும். டாக்டர் நாயக் நாளை பற்றியும் காலங்களை பற்றியும் பேசினார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற நாள் கூட ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடும். டாக்டர் புக்கைல் அவருடைய நூலில் வலியுறுத்துவது போல 24 மணி நேரமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவை நீண்ட காலகட்டம்தான் என்று நானும் நம்புகிறேன்.
இன்னும் பல பிரச்சனைகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் மறுக்கவில்லை. ஆனால் அவற்றிற்கு தெளிவான பதில் என்னிடத்தில் இல்லை. ஆனால் நான் இதை பற்றி பேசுவேன். அவர் இரண்டு தன்மையான தண்ணீர் பற்றி பேசினார், நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும். அவர் தந்த விளக்கத்தில் எனக்கு உடன்பாடில்லை. குர்ஆன் சொல்கிறது, இரண்டு வகை தண்ணீர்களை இறைவன் தடையின்றி ஓட வைத்து இரண்டையும் சந்திக்க வைக்கிறான். சந்திக்கின்ற இடத்தில் ஒரு தடுப்பு உள்ளது. அப்படிப்பட்ட அந்த தடுப்பை அவை மீறுவதில்லை. உம்முடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குகிறீர்கள்? இந்த இடத்தில் வருகின்ற தடுப்பு என்பதை பர்சக் என்ற சொல்லில் வருகிறது. இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இடைவெளி, உடைவு, தடை என்றெல்லாம் வரும். இதே தகவல் 25வது அத்தியாயமாகிய அல் ஃபுர்கானின் 53வது வசனத்திலும் வருகிறது. இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே. ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. மேலும் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை, ஒரு தடுப்பு இருக்கிறது. அது தடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சொற்றொடர் மீற முடியாதவாறு தடை செய்துள்ள தடுப்பு ஒரு மூல வேர்களிலிருந்து வரும் இரண்டு சொற்கள். அரபு மொழியில் ஒன்றை வலியுறுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சொல் ஹிஜர், அதாவது விலக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட என பல பொருள்களை தரக்கூடிய கனமான சொற்கள். இதில் இரண்டாவது சொல் வினைச்சொல்லின் கடைசி தொகுப்பு. அதற்கும் அதே அர்த்தம்தான். ஆகவே வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பதனால் அவன் இறைவன் அவற்றிற்கிடையே ஒரு தடுப்பை உண்டாக்கி ஒரு தடையை வைத்தான். டாக்டர் புகைல் சுருக்கமாக இதை அலசுகிறார். இறுதியில் ஒத்துக்கொள்கிறார். பிறகு நீண்ட தூரத்துக்கு அப்பால் அவை கலப்பதாக சொல்கிறார். ஒரு விஞ்ஞானி நண்பர் இதை பற்றி சொன்னதாவது, உப்பு நீரும் நல்ல நீரும் அவை இயற்பியல் ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆறும் கடலும் கலக்கின்ற போது உப்பு நீர் சற்று பின்தள்ளப்படுவது சகஜம். ஆனால் அங்கே தடை ஏதும் இல்லை. வெப்ப விசையியல் ரீதியாக இரண்டும் கலப்பது தானாக நடப்பது. வெப்பத்தன்மை குறைவு ஒரு காரணம். இது இயற்பியல் ரீதியான ஒரு தடை. அது இரண்டும் கலப்பதற்கு மிக நீண்ட நேரம் எடுக்கும். நானே இதை ஒரு சிறிய சோதனை மூலம் செய்து பார்த்தவன். துனிசியாவில் எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் 8 கை விலங்கான ஆக்டோபஸை வேட்டையாடுவதில் ஆர்வம் உள்ளவர். நானும் ஒருமுறை அவரோடு கடலுக்கு சென்று படகிலிருந்து தண்ணீரில் குதித்து படகை சுற்றி நீந்திக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அங்கு ஒரு கடல் சுழி வந்தது. அப்போது மேல் தண்ணீர் குளிராகவும் கீழ்த்தண்ணீர் சூடாகவும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும் என்று நான் வியப்படைந்தேன். பிறகு நான் புரிந்து கொண்டேன். அதாவது குளிர்ந்த நீர் ஆற்றிலிருந்து வருகிறது. கடல் நீர் கடினமானது. ஆகவே அது அடியிலும் லேசான நல்ல தண்ணீர் அதற்கு மேலும் இருப்பது இயல்புதானே. இங்கு தடை என்ன இருக்கிறது? டாக்டர் நாயக் மொழிகளைப் பற்றி பேசினார். நிச்சயமாக இந்திய மொழிகளைப் பற்றி எனக்கு தெரியாது. ஏன் அமெரிக்க மொழிகளையும் கூட நான் அறிந்தவன் அல்ல. என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா, அமெரிக்கா என்ற வேறுபாடெல்லாம் எனக்கு இல்லை. அவர் பைபிளிலிருந்து சொன்னாரே, அது சீடர்களுக்கு போதிக்கப்பட்ட மொழி பற்றியது. அது ஒரு அற்புத செயல்பாடு. அங்கே அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் பேசிய மொழிகள்தான் அவை. அவை சாமானியமான பிரபலமில்லாத மொழிகள் அல்ல. ஸ்பெயினிலிருந்து யாராவது வந்தால் நிச்சயம் சீடர் அவரோடு ஸ்பானிய மொழியில்தான் பேசுவார். துருக்கியிலிருந்து ஒருவர் வந்தார் என்று வையுங்கள், நிச்சயம் அங்கிருக்கும் வேறொரு சீடர் அவரோடு துருக்கி மொழியில்தானே பேசுவார். நான் இப்போது வேறு ஒரு விஷயத்திற்கு வரலாம் என்று இருக்கிறேன். சாட்சிகளைப் பற்றி நான் பேசப் போகிறேன். உபாகமத்தில் தேவன் மோசேவை பார்த்து பேசுகிறார். உண்மையான தீர்க்கதரிசியை அறிவது பற்றியது. எலியா ஒரு உதாரணம். குர்ஆனிலே இல்யாஸ் என்று வரும். அவர் அரசரிடத்தில் சென்று அவரிடம் சொன்னார், நான் சொல்லும் வரை மழை பெய்யாது.